அண்ணா சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பரணியை காணுமேன்னு சண்முக வீட்டில் அங்கே இங்கே தெரிஞ்ச இடம் எல்லாமே ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன விவரம்னு கேட்டாங்கன்னா, இல்லை அவள் ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது, அதனால தான் என்ன விவரம்னு தெரியல, அதுதான் கூப்பிட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சண்முகம். கனியும் ஒரு ஐடியா கொடுக்குறா, ஒரு வேளை நம்ம பரணி அண்ணியோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அன்னைக்கு வந்தாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க. இவ்வளோ பேர்த்துக்கிட்ட விசாரிச்சாச்சு, அவளை பற்றி ஒரு விவரமும் தெரியலையேன்னு சண்முகம் டென்ஷனோட நிற்கிறாங்க. பாக்கி வீட்டில் பாக்கி ஒரு பக்கம் எஸ்கி ஒரு பக்கம் சோகமாக உட்காந்துருக்காங்க. அங்கே சவுந்தரபாண்டி வராங்க. என்னல இலவு வீடு மாதிரி உட்காந்துருக்கீங்க, இப்போ என்ன நான் செத்தா போயிட்டு பசி உசுறு போகுது, வந்து சோத்த போடுவான்னு கூப்பிடுறாங்க சவுந்தரபாண்டி. எங்கள் பொண்ணை காணுமேனு வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு நான் சோர்ந்து போய் உட்காந்துருக்கேன், உங்களுக்கு சோறு வேணுமா சோறுன்னு கேட்குறாங்க பாக்கியம். இல்லையே பொண்ணை காணுமனா அவளுக்கு பசிக்காதா, இப்போ எனக்கு பசிக்காதா, ஏன் உனக்கு பசிக்காதா, முதல்ல வந்து சோத்து போடுவா எனக்கு பசிக்குதுங்கிறாங்க. நீங்கள் எல்லாம் மனுஷன் தானா, புள்ளைய காணுமேனு நானே விசனத்தில் உட்காந்துருக்கேன், உங்களுக்கு சோறு கேட்குதா சோறுங்கிறாங்க பாக்கியம். வரணி உங்கள் பொண்ணு தானே, பொண்ணை காணுமேனு விசனம் பிடிச்சி நானே பதறி போய் உட்காந்துருக்கேன், உங்களுக்கு சோறு கேட்குதா மேலே சோறு அப்படின்னு போய் தேக்ஸை எடுத்து அப்படி இப்படி தூக்கி தூக்கி போட்டுருக்குறாங்க. பெத்த பண்ணு தாண்டி ஆனாலும் பத்திரமா இருக்கா அப்படின்னு அவர் பாட்டுக்கு தன்னைப்பால் சிரிச்சுக்கிறாங்க. இதை பார்த்ததும் எசக்கிக்கு சந்தேகம் வந்துடுது. என்னதான் இருந்தாலும் இவர் பெத்த பொண்ணு தானே பரணி, காணாமல் போனதுக்கு இவருக்கு கொஞ்சமாச்சும் விசனம் இருக்காதா, ஆனால் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இவருக்கும் பரணி காணாமல் போனதுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறாங்க எஸ்கே. ஏண்டி இப்போ எதுக்கடி பாத்திரத்தையெல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிற, பரணியை காணோம்னா அவள் புருஷ வெறுமையை இருக்கா, அவன் தான் சிங்க புலின்னு சொல்லுவியே, அவள் கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வரட்டும். அப்படி என்ன பரணி என் கண்ட்ரோல்லையே இருக்கா, நான் போய் தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றதுக்கு வந்து சோத்த போடுவான்னு கூப்பிடுறாங்க. ஆமாம் என் மருமவே சிங்கம் தான் புலி தான், எப்படி இருந்தாலும் பரணியை கண்டுபிடிக்காம விட மாட்டா, நீங்கள் வேணாலும் பார்த்துக்கிட்டே இருங்கிறாங்க. என்ன சோத்து தானே போடணும், வந்து கொண்டு வந்து கொட்டுறேன், போங்க போய் உட்காருங்க கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி இருக்கிற கோவத்தில் பாத்திரத்தையெல்லாம் போட்டு உடைக்காதேன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி அங்கேருந்து போகிறாங்க. சண்முகம் திரும்ப திரும்ப அங்கங்கே ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க. பரணிக்கு ஃபோன் பண்ணாலா, ஏதாவது தகவல் சொன்னாலா, அப்படி இப்படின்னு ஏதோ கேட்டுட்டு இருக்கிறாங்க. யாருமே எந்த தகவலும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. சண்முகம் விசாரிக்க விசாரிக்க வைகுண்டத்துக்கு சந்தேகம் வருது. எனக்கு என்னமோ அந்த வெட்டி பையன் சவுந்தரபாண்டி மேலே தான் சந்தேகமாக இருக்குங்கிறாங்க. எப்போ என்னப்பா பேசுகிற, என்னதான் இருந்தாலும் பரணி அவர் பெத்த பொண்ணு, அவரே அப்படி பண்ணுவாராங்கிறாங்க வீரா. அவர் தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் மகளை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அவர் மேலே எப்படி சந்தேகப்படுதுங்கிறாங்க வீரா. இல்லை வீரா அவனை பற்றி உனக்கு தெரியாது, அவர் சரியான மோசமான ஆள், பதவிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கிறாங்க வைகுண்டம். ஆமாண்ணே அவர் என்ன வேணாலும் செய்வார். அன்னைக்கு ரத்னாக்காவுக்கு கல்யாணம் வச்சிருந்த போது அத்தையே மருந்தை குடிச்ச போது எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டாரு. அந்த வசத்தை நான் குடிச்சு நான் மாட்டிக்கிட்டேன்ல, அத்தை செத்தாலும் பரவாயில்லைன்னு அமைதியாக இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தவர் தானே மாமா. நிச்சயமா இவருக்கு அதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு, இவர் தான் என்னமோ பண்ணிட்டாருன்னு கனியும் சந்தேகமாக சொல்கிறான். எப்போ ஊர் புறம் தெரியாச்சு, தெரிஞ்ச இடமெல்லாம் ஃபோன் போட்டாச்சு, ஒன்றுமே தெரியலையே. ஆனால் எப்படி இருந்தாலும் நான் இந்த பரணியை கண்டுபிடிக்காம விடமாட்டேன்னு சண்முகம் கொந்தளிச்சிட்டு நிற்கும் போது தான் எஸ்கி ஃபோன் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் எதுக்குள்ள ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க. ஆமாண்ணே பரணி காணாத போனதுக்கும் மாமாவுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னேங்கிறாங்க. ஆமாம் என்னல பேசுகிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்ணே அத்தை பரணியை காணமேன்னு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கு, அவர் வந்து சோறு போடு பசிக்குதுன்னு கேட்குறாருங்கிறாங்க வசிக்கி. அத்தை கோவத்தில் உங்களுக்கெல்லாம் பாசமே இல்லையான்னு கேட்குது. அவர் பாட்டுக்கு தன்னைப்பால் யாருக்குமே தெரியாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு. நிச்சயமா அவர் தான் ஏதோ செஞ்சுருக்காருங்கிறாங்க. என்னது பொண்ணை காணா சோத்த போடுங்கிறனா, இல்லை எஸ்கி நான் சொல்கிறத நீ நல்லா கவனமாக கேளு. பொண்ணை காணா சோத்த போடுன்னு சொல்கிறானா, அப்போ நிச்சயமாக அவன் வேலையை தான் இருக்கணும். நான் சொல்கிற மாதிரி நீ செய்ய, பரணியை கண்டுபிடிக்கணும்னா நாமளும் கொஞ்சம் சித்து விளையாட்டு ஆகணுங்கிறாங்க சண்முகம். இல்லை எஸ்கி நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே அச்சு பசுக்காமல் அப்படியே செய்யுங்கிறாங்க. அண்ணே சொல்லுண்ணே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கி கேட்குறாங்க. சண்முகமும் அவங்க ஐடியாவை எல்லாமே சொல்லிடுறாங்க. எஸ்கியும் சரின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ராமா பண்ணுறாங்க. இல்லை நான் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டே, இப்போ கத்தி ஊரையே கூப்பிட்றேன் சரியா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே இப்போ பாருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. எஸ்கி தலையாக நெஞ்சா போட்டுக்கிட்டு ஐயோ ஐயோ ஆத்தங்கரையிலையா ஐயோ ஐயோன்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பாக்கியம் ஓடி வந்ததும் இலை எஸ்கி என்னலாச்சு, என்ன நடந்தது சொல்லுன்னு கேட்குறாங்க. பாக்கியம் பாண்டியம்மா சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி சிவபாலன் எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க. வந்ததுமே எல்லாரும் வரட்டுன்னு காத்திருந்து எஸ்கே அழுக வரைக்கும் அழுதுட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. எதுக்குள்ள இப்போ வீட்டுக்குள்ள ஒப்பாரி வைக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு அழுகுங்கிறாங்க முத்துப்பாண்டி. எல்லாம் விளங்காத பையன் மவளை என்ன விவரம்னு சொல்லிட்டு அப்புறமா ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு கோந்துருங்கிறாங்க பாண்டியம்மா. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க, அம்மா பாவம் பதறாங்க பாருங்கிறாங்க சிவபாலன். அத்தே அது வந்து நம்ம பரணி ஆத்தங்கரையில், ஐயோ நான் எப்படித்தான் என் வாயால் சொல்லுவேன், அத்தே ஆத்தங்கரையில் விழுந்து நம்ம பரணி செத்துட்டாலாம் அத்தேன்னு மறுபடியும் அழுகுறாங்க ரசிக்கி. அது பரணி என்னை பெத்தவளை என்னை விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சா பாக்கியம் அடிச்சுக்கிட்டு அப்படியே அழுது புலம்பி சரிஞ்சிடுறாங்க. பாண்டியம்மா சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி 3 பேரும் ஜாட பண்ணிக்கிட்டு அப்படி வெளியில் போய் நிற்கிறாங்க. எஸ்கி எட்டி பார்க்குறாங்க. ஐயோ அதுக்குள்ளே அத்தைக்கு வேறு எப்படி ஆயிடுச்சு, சிவபாலா சீக்கிரம் தண்ணி எடுங்கிறாங்க. தண்ணியை தொளிச்சு ஒரு வழியாக பாக்கியத்துக்கு மயக்கத்தை தெளிய வச்சு எந்திரிச்சு உட்கார வைக்கிறாங்க. அத்தை நான் சொல்கிறதெல்லாம் பொய்யத்தை, மாமாவை நம்ப வைக்கிறதுக்காக நான் சொன்ன பொய்யத்தை. சிவபாலா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு போய் கேளு, யாருக்கு போன போடுறாங்கன்னு கேளு, போன்னு அனுப்புகிறாங்க. சிவபாலனும் சரி சரின்ட்டு போய் ஓரமாக ஒளிஞ்சு நின்று ஒண்டி கேட்டுருக்கிறாரு. இல்லை எஸ்கி என்னல சொல்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் பொய் தானான்னு பாக்கியம் கேட்குறாங்க. ஆமாத்தே நான் சொல்கிறதெல்லாம் பொய் தான், இதெல்லாம்
அண்ணனோட திட்டம் தாங்கிறாங்க எஸ்கி. பரணியை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்ததும் இவர் தான். அண்ணனை போய் விசாரிக்க சொல்லி சொன்னதும் இவர் தான். அப்படி இருக்க இப்போ பரணியை காணான்னு சொல்லும் போதெல்லாம் அவர் பசிக்குதுங்கிறாருல, இதில் ஏதோ உள் அர்த்தம் இருக்குதுன்னு நான் அண்ணனுக்கு ஃபோன் போட்டு கேட்டேன். அண்ணன் தான் இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்ததுங்கிறாங்க. ஓ, இந்த மனுஷி இந்த வேலையை பார்த்தாருன்னு கேட்குறாங்க பாக்கியம். இலே சவுந்தரம், என்னல இது, இவ பாட்டுக்கு போனோங்கனமனு பேசிட்டு இருக்கிறாளே, எனக்கு நினைச்சா கதக்குன்னு வருதுங்கிறாங்க பாண்டிமா. எப்போ நீ பரணியை கடத்த மட்டும்தானே சொன்னேன், அவன் பாட்டுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போறான்ப்பா, முதல்ல அவனுக்கு ஃபோனை போட்டு கேளுன்னு முத்துப்பாண்டி சொல்றாங்க. ஆமாலே, தெரியத்தனமா இந்த வேலையை செய்ய சொல்லிட்டேன், படபடப்பா இருக்கு, இரு நான் முதல்ல ஃபோனை போட்டு கேட்குறேன்னு சவுந்தரபாண்டி ஃபோன் பண்றாங்க. இப்போதான் அவங்க பேசுறது நல்லா கேட்குது, என்னதான் பேசுறாங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் அப்படி ஒண்டி நின்று கேட்டுட்டே இருக்காங்க. சவுந்தரபாண்டி பாத்திர கடைக்காருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பரணி எப்படி இருக்கா, உங்ககிட்ட தானே இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த பக்கமாக சிவபாலனுக்கு புரிஞ்சு போயிடுது. ஓ, அப்போ எல்லாமே இவர் பார்த்த வேலை தானான்னு யோசிக்கிறாங்க. சமந்தி, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, பரணி நல்லா இருக்கா, இங்கே தான் இருக்கா அப்படிங்கிறாங்க பாத்திர கடைக்காரு. இங்கே தானே, எங்கே பாத்திர கடையிலே இல்லை பரணி இருக்கிற இடத்துலையே வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஓ, பாத்திர கடைக்காருன்னா அப்போ அவனும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கானான்னு சிவபாலனுக்கு புரிஞ்சு போயிடுது. இங்கே கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வாங்கி பேசுகிறாங்க. ஓ, பரணி இருக்கிற இடத்த நீ சொல்ல போறியா இல்லையான்னு முத்துப்பாண்டி கேட்குறாங்க. மாப்பிள்ளை இங்கே தான், அவள் கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறா, இருங்க அவ கத்துறதை நீங்க கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனை கொண்டு போறாங்க பாத்திரக்காரரு. என்னை இப்ப அவுத்து விட போறீங்களா இல்லையாடா, சண்முகம் வந்தா உங்க ஒவ்வொருத்தரையும் கொன்னே போட்டுருவாண்டா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. கத்தாதம்மா, காது வலிக்குதுங்கிறாங்க. மாப்பிள்ள என்ன போன்ல கேட்டீங்கல்ல, இப்போவாது நம்புறீங்களான்னு கேக்குறாங்க பாத்திரக்காரரு. சரி சரி, நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லி முத்துப்பாண்டி ஃபோனை வச்சதும் சவுந்தரபாண்டி கிட்ட சொல்கிறாங்க. அப்பா பரணி அங்கே தான் இருக்கான், பத்திரமா தான் இருக்கா அப்படிங்கிறாங்க முத்துப்பாண்டி. அப்பாடா, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இல்லை சவுந்தரம், அப்படின்னா அந்த எசிக்கு ஏதோ ஒரு குளத்துல பணம் கிடக்கிறதா சொல்கிறாளே, அப்போ அது யாராக இருக்குன்னு கேட்குறாங்க பாண்டிமா. அது 6 பணமாக இருந்தால் நமக்கு என்னக்கா, வா போய் நம்ம வேலையை பார்க்கலாம். ஆமாம்மா, அதுவும் சரிதான் அப்படின்னு எல்லாரும் உள்ளே போகிறாங்க. சிவபாலன் வந்ததும் அவங்க அம்மா கிட்டையும் எஸ்கி கிட்டையும் சொல்கிறாங்க, எல்லாம் இவங்க வேலை தான், அந்த பாத்திர கடைக்காரனை வச்சு தான் அக்காவை கடத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அக்கா பாவம் கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறான்னு சொல்கிறாங்க சிவபாலன். நாசமா போனவங்க இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா? இல்லை சிவபாலா, நல்லா கேட்டியா, அக்கா நல்லா இருக்கால அப்படிங்கிறாங்க. நல்லா தாமா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க சிவபாலன். அக்காவை சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க சிவபாலன். நல்லா வேணும் அப்படின்னு எஸ்கியும் பாக்கியமும் சொல்றாங்க. அத்தை, இதை உடனே நான் அண்ணனுக்கு போனை போட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு எஸ்கி போன் பண்றாங்க நம்ம சண்முகத்துக்கு. உடனே சண்முகம் போன் எடுத்ததும் எலே ஏதாச்சும் தெரிஞ்சுட்டாங்கிறாங்க. அண்ணே, நீ போட்டு கொடுத்த திட்டம் அருமனு, எல்லாமே மாமாவோட வேலை தான் சொல்லிட்டு பாத்திரக்கார மகனு தான் சேர்ந்து தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா விவரத்தையும் சொல்லிடுறாங்க எஸ்கி. சண்முகம் இதை கேட்டதும் அப்படியே கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க. அப்படியா சங்கரி, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்ல, போன வையின்னு சொல்லி போன வைக்கிறாங்க. அத்தே, இனி எதுக்கும் பயப்பட வேண்டாம், எல்லாத்தையும் அண்ணன் பார்த்துக்கணும் எஸ்கி சொல்லவும் அப்பாடா அப்படின்னு திருப்தியோடு இருக்காங்க பாக்கியம். அது வரைக்கும் நம்மளும் எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாங்கிறாங்க. சரிடி, அதே மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் எஸ்கி சிவபாலன் 3 பேருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காங்க. பாத்திரக்கடக்காருக்கும் சந்தேகம் வருது. டே, அவ எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகன்கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுவும் அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விடுறாங்க. கதவை திறந்து பார்த்ததுக்கு அப்புறமா பரணியை பார்க்குறாங்க. பரணியை பார்த்ததுக்கு அப்புறமா சரி சரி சீக்கிரமா கதவை மூடுறா அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிட்டு போய் பேசுறாங்க. என்னதான் இருந்தாலும் அவ நம்ம சம்மந்தியோட பொண்ணு, ரொம்ப பெரிய இடம், நேரத்துக்கு சாப்பாடு கரெக்டாக கொடுக்கணும், சாப்பிட்டாலான்னு கேட்குறாங்க. நான் சொன்னா எங்கப்பா கேட்குறா, கத்திக்கிட்டே கிடக்குறா அப்படிங்கிறாங்க. டே, கத்தி செத்துட்டு போறாடா, எத்தனை நாளைக்கு வச்சிருக்கணும்னு தெரியல, ஆனா அவளுக்கு ஒண்ணுன்னா நம்மளை சம்மந்தி கொன்னே போட்டுருவாரு, மரியாதை அவளை எப்படியாவது சாப்பிட வைடா. ஏன்பா இப்படி பதட்டப்படுற, அது நம்ம பரணி, எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் பதட்டப்படாதப்பா. பாத்திர கடைக்காருக்கு ஒரு ஃபோன் வந்துடுது. டே, மெட்டல் கடைக்காரர் தான் ஃபோன் பண்ணுறான், இவ கத்திட்டேன்னா அவனுக்கு சத்தம் கேட்டுரும், நான் அப்படி போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கி போயிடுறாங்க. ஜூஸில் மருந்து கலக்குறாங்க. டே, கலக்கிட்டேன்னு கேட்குறாங்க. அண்ணே, நான் எப்படி கலக்கட்டும், நீங்களே கலக்குங்கன்னு சொல்லி அந்த மருந்தையும் ஜூஸையும் கொடுக்குறாங்க. இந்த மருந்து குடிச்சா மயக்கம் போட்டுருவாளான்னு கேட்குறாங்க. அண்ணே, அப்படியெல்லாம் இல்லைண்ணே, அத்தனை மருந்தையும் போட்டுரு, அதை குடிச்சா உடனே மறுத்து போயிருமாமே, என்ன நடக்குதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாதாமே. அட சூப்பரு, கயிறால கட்டி போடுறது மாதிரியே இந்த மருந்தால கட்டி போடுறது அப்படிதானே என்ன கேட்குறாங்க. ஆஹா, ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுன்னு தெரியும், ஆனால் அது எப்படி நடக்குதுன்னு அவளுக்கு தெரியாதுல்ல. மயக்கத்தில் தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு அவள் தலையெழுத்து போல இருக்கு. சரி, அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் எடுத்துட்டு போறாங்க. பாத்திர கடைக்காரமாக ஜூஸோட போய் நிற்கிறாங்க. பரணி யோசிக்கிறாங்க, என்னது இவன் மொழியே சரியில்லையே, இவன் என்ன கொடுத்தாலும் நம்ம குடிக்க கூடாதுன்னு முடிவோடு இருக்காங்க. பரணி, இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடி, மாமா ஊட்டி விடுவனா, நீ மடக்குன்னு குடிச்சிடுவியா, இங்கே வாய் திறப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட போறாங்க. டே, கடைசியா சொல்றேன், அவுத்து விட்டுரு, இல்லை என்ன நடக்கும்னே தெரியாதுங்கிறாங்க பரணி. இங்க பாரு, நீ இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடி, நான் உன்னை அவுத்து விட்டுறேன்னு சொல்றாங்க. டே, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன், ஒழுங்கா கட்ட அவுத்து விட்டுரு, சண்முகம் வந்தா நீங்க ஒருத்தர் கூட தப்பிச்சு போக முடியாது, கொன்னே போட்டுருவாங்கிறாங்க பரணி. சண்முகம் வருவாங்கறியே, அவ எப்படி வருவான், மயில் மேலையா இல்ல அந்த குதிரை மேலையான்னு கேட்குறாங்க. சண்முகனை பத்தி உனக்கு தெரியாதுடா, 7 கடலை தாண்டி 7 மலையை தாண்டி என்னை கடத்திட்டு வந்திருந்தாலும் என்னை காப்பாற்ற வருவான்டா, உச்சி மலையில வச்சிருந்தாலும் கொசு கூட நலையாத கோட்டையில வச்சிருந்தாலும்
வருவான்டா என் புருஷன், அதுவும் காத்து மாதிரி வருவான்னு நம்பிக்கையோட அவ்வளவு உறுதியா சொல்றாங்க பரணி. சாதாரண காத்துலடா, புயல் காத்தா வருவான். வந்ததுக்கு அப்புறமா உங்க அத்தனை பேர்த்தையும் சுத்தி சுத்தி அடிப்பான். உயிர் பொழைக்கணும்னா மரியாதையா என்ன அனுப்பி வைன்னு கேக்குறாங்க பரணி. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவனை பத்தியே பேசிட்டு இருக்கிறேன். முதல்ல இதை குடி குடின்னு வற்புறுத்தி கொடுக்குறாங்க. டே போடா போடான்னு பரணி எப்படியோ ஒரு வழியா அதை தட்டி விடுறாங்க. ஆதர் கிடக்கிற மகன் கோவம் வந்து பலார்னு ஒரு அறை வச்சிடுறாங்க பரணியை. கோவம் தாங்க முடியாம பரணி சண்முகம்னு பெரிய சத்தமா பரணி கொடுக்குறாங்க. அந்த குரலை கேட்டதும் சண்முகம் அப்படி மாசம் வந்து நிக்கிறாங்க. நிக்கிறவங்களெல்லாம் அப்படியே பந்த தூக்கி விசிற மாதிரி தூக்கி விசிறி அடிச்சுக்கிட்டு வர்றாங்க சண்முகம். பரணி பார்த்ததும் முகத்துல அளவில்லாத சந்தோஷம். வந்துட்டான்டா என் புருஷன், எப்படி வருவான்னு கேட்டியல, இப்படி தாண்டா வருவாங்கிறாங்க பரணி. பாத்திர கிடக்கார மகனுக்கு ஈரக்குலையெல்லாம் நடுங்க அப்படியே நின்றுட்டு இருக்காரு சண்முகம். இவன் தான் என்னை தூக்கிட்டு வந்தா, இவனை துடிக்க துடிக்க கொல்லு, நான் கண்ணால பாக்கணுங்கிறாங்க பரணி. கண்ணு ரத்தம் ஜவக்க சண்முகம் அவ்வளவு ஒரு கோவ வெறியோடு பார்த்துட்டு இருக்காங்க. பரணியை காப்பாத்தி பரணியும் சண்முகமும் 2 பேரும் சூடாமணி பார்க்க போயிருக்காங்க. பரணி உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குங்கிறாங்க சூடாமணி. சூடாமணிக்கு சண்முகத்தை மேல ஒரு கோவம். நீ என்னதான் இருந்தாலும் வாபஸ் வாங்கினது தப்புடான்னு சொல்லிட்டு போறாங்க. போய்கிட்டே இருக்காங்க. சண்முகம் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பாக்குறாங்க, திரும்பவே இல்லை. என்னை மன்னிச்சிடுமா, உனக்கு பண்ணின பாவத்துக்கு அந்த சவுந்தரபாண்டிய பழிக்கு பழி வாங்குவேன்னு சொல்றாங்க சண்முகம். சூடாமணியோட கோவத்தை எப்படி சமாதானப்படுத்த போறாங்க சண்முகம் பரணி அப்படிங்கிறதையும் நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம்.